நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தவித்த இந்தியாவுக்கு உடனடியாக உதவி செஞ்சிருக்காங்க பாகிஸ்தான். ஒரு எதிர்பாராத திருப்பம், ஒரு ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அப்படி என்ன சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி நண்பர்களே. இந்தியா டாப் 10 இடத்துக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற போர்ல இப்ப போர்ல களமிறங்கி இருக்காங்க. இது யாரு என்ன அப்படிங்கிற தகவலாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரபிக்கடல்ல சிக்கி தவித்த இந்திய கப்பல்ல இருந்த பணியாளர்களுக்கு பாகிஸ்தான் கடற்படை உதவி செஞ்சிருக்கு. ஓமன்ல இருந்து MV கௌதம் அப்படிங்கிற கப்பல் இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில தான் கப்பல்ல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக அதன் பணியாளர்கள் மும்பையில் இருக்கும் கடல்சார் மீட்பு மற்றும் ஒருங்கிணை மையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கப்பல்ல 6 இந்தியர்கள் மற்றும் ஒரு இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவர் உட்பட 7 பேர் இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து ஒருங்கிணைப்பு மைய அதிகாரிகள் பாகிஸ்தான் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உதவி கோரியிருக்காங்க. இதனையடுத்து பாகிஸ்தானுடைய கடற்படை அதிகாரிகள் கடல்ல சிக்கி தவித்த கப்பல்ல இருந்த பணியாளர்களுக்கு உணவு, மருத்துவ உதவி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு உள்ளிட்ட அவசர உதவிகளை வழங்கியிருக்காங்க. மேலும் அந்த கப்பலுக்கு உதவுவதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருது. அதுவும் இந்தியாவுடைய அழைப்பை ஏற்று மனிதாபிமான அடிப்படையில் விரைந்து செயல்பட்ட பாகிஸ்தான் கடற்படையினர் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இது குறித்து நம்முடைய இந்திய கடற்படை என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜெனரேட்டர்ல ஏற்பட்ட கோளாறுல கப்பலுக்கு செல்லும் மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு பாகிஸ்தான் கடற்பரப்பில் கப்பல் நின்றுள்ளது. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் உதவி கேட்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மாதத்துல இது போன்ற 18 குழுவுடன் சென்ற சரக்கு கப்பல் அரபிக்கடல்ல தத்தளித்த போது பாகிஸ்தான் கடற்படை அதிகாரிகளால் மீட்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடைய கடற்படை இந்திய கப்பலுக்கு உதவி செஞ்சிருக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பிற நாடுகள்ல அதிக ராணுவ தளங்கள் வச்சிருக்கும் நாடுகள் என்னென்ன, இந்தியா பிற நாடுகளில் எத்தனை ராணுவ தளங்கள் வச்சிருக்கு அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பிற நாடுகள்ல அதிக ராணுவ தளங்கள் வச்சிருக்கும் நாடுகளுடைய பட்டியல்ல 10வது இடத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கு. ஆஸ்திரேலியா பிற நாடுகள்ல தன்னுடைய 2 ராணுவ தளங்களை அமைச்சிருக்கு. அதே போல பிற நாடுகள்ல அதிக ராணுவ தளங்கள் வச்சிருக்கும் நாடுகளுடைய பட்டியல்ல 9வது இடத்துல சவுதி அரேபியா இருக்கு. சவுதி அரேபியா 2 ராணுவ தளங்களை வச்சிருக்காங்க. 8வது இடத்துல பிற நாடுகள் அதிக ராணுவ தளங்களை வச்சிருக்கும் நாடுகளுடைய பட்டியல்ல ஈரான் இருக்கு. இவங்க 3 ராணுவ தளங்களை பிற நாடுகள்ல வச்சிருக்காங்க. அதே போல 7வது இடத்துல பிற நாடுகள்ல அதிக ராணுவ தளங்கள் வச்சிருக்கும் நாடுகளுடைய பட்டியல்ல சீனா இருக்கு. பிற நாடுகள்ல சீனா தன்னுடைய 4 ராணுவ தளங்களை அமைச்சிருக்காங்க. அதே போல 6வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் இருக்காங்க. பிரான்ஸ் தன்னுடைய 5 ராணுவ தளங்களை பிற நாடுகள்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல 5வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்களா நண்பர்களே? அது வேற யாரும் இல்ல, இந்தியா தான். பிற நாடுகள்ல அதிக ராணுவ தளங்களை வச்சிருக்கும் நாடுகளுடைய பட்டியல்ல 5ஆம் இடத்துல இந்தியா இருக்காங்க. இந்தியா 6 ராணுவ தளங்களை பிற நாடுகள்ல அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. 4வது இடத்துல துருக்கி இருக்கு. துருக்கி பிற நாடுகள்ல 12 ராணுவ தளங்களை வச்சிருக்காங்க. 3வது இடத்துல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இருக்கு. இங்கிலாந்து 13 ராணுவ தளங்களை பிற நாடுகள்ல அமைச்சிருக்காங்க. இதுல 2வது இடத்துல இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. ரஷ்யா பிற நாடுகள்ல 13 ராணுவ தளங்களை வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா பிற நாடுகள்ல மொத்தம் 55 ராணுவ தளங்கள் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்திய ராணுவம் அடுத்து களமிறக்க போகும் புதிய வாகனம் இதுதான். பார்த்து உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய சந்தையில மிகவும் பிரபலமாக இருந்து வரும் கார்கள்ல ஒண்ணு மஹிந்திரா தார் ராக்ஸ். இதன் அடிப்படையில தான் ATV அப்படின்னு சொல்லப்படுகிற ஆல் டெரைன் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒன்றை மஹிந்திரா நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. ஆல் டெரைன் வெஹிக்கிள் அப்படிங்கிறது அனைத்து வகையான நிலப்பரப்புகளையும் பயணிப்பதற்கு ஏற்றதாகும். இந்திய ராணுவத்துக்காக மஹிந்திரா நிறுவனம் இதை உருவாக்கி இருக்காங்க. இந்த சூழல்ல தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்போது நடைபெற்று வரும் நார்த் டெக் சிம்போசியம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில மஹிந்திரா தார் ராக்ஸ் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஆல் டெரைன் வெஹிக்கிள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. மஹிந்திரா நிறுவனம் உருவாக்கியிருக்கும் இந்த வாகனம் பார்ப்பதற்கு முரட்டுத்தனமாக காட்சியளிக்குது. அதனால அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கேன். இந்த வித்தியாசமான கார் குறித்த விரிவான தகவல்களை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வரிசை இருக்கை அமைப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதில் முதல் 2 வரிசை இருக்கைகள் முன்னோக்கி பார்ப்பது போல் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வரிசைகளையும் ஒட்டுமொத்தமாக 5 பேர் அமரலாம். அதே நேரத்தில் 3வது வரிசையில் வழங்கப்பட்டிருக்கும் 2 இருக்கைகள் பக்கவாட்டு நோக்கி பார்ப்பது போல அமைக்கப்பட்டிருக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக இந்த கார்ல 7 பேர் பயணம் செய்ய முடியும். அதே நேரத்தில் இந்த வாகனத்துல வழக்கமான கதவுகள் இல்ல, அதுக்கு பதிலாக மெட்டல் பைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எடையை குறைக்கிறதுக்காக இப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஏறுவது மற்றும் இறங்குவதையும் எளிதாக்கும். கதவுகள் மட்டுமில்லாமல் இந்த வாகனத்தில் மேற்கூரையும் இல்லை. ஆனால் வழக்கமான மஹிந்திரா தார் ராக்ஸ் காரில்
கதவுகள் மற்றும் மேற்கூரை இருக்கும் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வாகனத்துடைய மேலே துப்பாக்கியையும் பொருத்திக் கொள்ள முடியும். அதற்கான வசதிகளை இந்த வாகனம் கொண்டிருக்காங்க. செயல்திறனை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனத்தில் 2.2 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 172 ஹெச்பி பவர் மற்றும் 400 Nm டார்க் திறனை உருவாக்கக்கூடிய வகையில் டியூனிங் செய்யப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த இன்ஜினுடன் 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4x4 சிஸ்டத்தையும் இந்த வாகனம் கொண்டிருக்கு. மஹிந்திரா நிறுவனம் உருவாக்கி இருக்கும் இந்த ஆல் டெரைன் வெஹிக்கிள் பார்க்கிறதுக்கு மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கு. ஆனால் மஹிந்திரா நிறுவனம் இந்த வாகனத்தை இந்திய ராணுவத்துக்கு அப்படின்னு பிரத்யேகமாக உருவாக்கியிருக்காங்க. அதனால பொதுமக்களால் இந்த வாகனத்தை வாங்க முடியாது அப்படிங்கிறதா இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் 2 மாதத்துக்கு மேலாக முடிவுக்கு வராமல் அப்படியே நீடிக்குது. இந்த சூழல்ல தான் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளை எல்லாம் ஒரு கூட்டணியில திரட்ட முயற்சி செஞ்சுட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஈரான் அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி பெய்ஜிங் பயணம் மேற்கொண்டு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி அவர்களை சந்தித்து பேசினார். ஈரான் போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக ஈரான் நாட்டுடைய அமைச்சர் ஒருவர் சீனா சென்று அந்த நாட்டுடைய அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துறது இதுதான் முதல் முறையாகும் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த போர் தொடர்பாகவும் ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாகவும் அவர் பேசியதாக சொல்லப்படுது. குறிப்பாக தீர்க்கமான ஒரு ஒப்பந்தம் வரும் வரை போர் நிற்காது அப்படின்னு சொன்னதாக தகவல்கள் தெரிவிக்குது. கடந்த மாதம் தான் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் சீனாவுக்கு வருகை தந்திருந்தார். இந்த மாதம் ஈரான் அமைச்சர் சீனா சென்றிருக்கிறாரு. ட்ரம்புடைய வருகைக்கு சில வாரங்களுக்கு முன்பு இவை நடப்பதுதான் முக்கியத்துவம் பெறுது. ட்ரம்ப் அவர்கள் வருகிற 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அவருடைய பயணத்துக்கு முன்பே சீனா இந்த சந்திப்புகளை நடத்துது. இந்த பயணத்தின் போது ஈரான் விவகாரம் குறித்து பேசப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை சீனா அமெரிக்கா ஈரான் தரப்புக்கு மத்தியஸ்தம் செஞ்சு போரை முடிவு கொண்டுட்டு வருவதில் முக்கிய பங்காற்ற இந்த செயல்களில் ஈடுபடுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா உலக அரசியலில் சீனாவுடைய கை ஓங்கும், பிராந்திய ரீதியாகவும் சீனாவுடைய பலம் வலுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா, ரஷ்யா ஆகியவை ஈரானுக்கு மறைமுக உதவிகளை செய்வதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளை ஓரணியில திரட்ட சீனா முயற்சி செய்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. தற்போதைக்கு ஈரான் போரை முடிவு கொண்டு பெட்ரோல், டீசல், கேஸ் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதா கோடிக்கணக்கான ஆசிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதை சீனா செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதே போல இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு. போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாரு. குறிப்பாக பென்டானில் போதைப் பொருளை ஒரு பேரழிவு ஆயுதமாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. பென்டானிலை ஒரு சாதாரண போதைப் பொருளாக பார்க்காமல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ரசாயன ஆயுதமாக ட்ரம்ப் அரசு வகைப்படுத்தி கடுமையான நடவடிக்கையை எடுத்துட்டு வர்றாங்க. கரிபியன் மற்றும் பசிபிக் பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான போதைப்பொருள் படகுகள் மீது அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்திட்டு வருது. இதில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கரிபியன் கடற்பகுதியில் போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு படகு மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தினாங்க. இதில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் நேற்று கிழக்கு பசிபிக் பகுதியில் சென்று கொண்டிருந்த ஒரு படகு மீது அமெரிக்க ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது பற்றி அமெரிக்க ராணுவத்துடைய தெற்கு கட்டளை பிரிவு எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிழக்கு பசிபிக் பகுதியில் அறியப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் பாதை வழியாக சென்று கொண்டிருந்த படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த படகுல போதைப்பொருள் கடத்தப்பட்டதை உளவுத்துறை உறுதிப்படுத்தினாங்க. இந்த நடவடிக்கையின் போது 3 ஆண் போதைப்பொருள் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அமெரிக்க ராணுவ படைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தாக்குதல் நடவடிக்கை தொடர்பான ஒரு வீடியோவையும் அமெரிக்க ராணுவம் வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு படகு வேகமாக செல்வதையும் பின்னர் ஏற்பட்ட ஒரு பெரிய குண்டுவெடிப்புல அந்த படகு தீப்பிடித்து எரிவதையும் காண முடியுது. லத்தீன் அமெரிக்க கடல் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்துவதாக கருதப்படும் படகுகள் மற்றும் கப்பல்களை தகர்க்கும் இந்த நடவடிக்கையானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து தீவிரமாக மேற்கொள்ளப்படுது. இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் 191 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.